மலையகத்தின் பல பகுதிகளில் மண்சரிவு அபாயம் காணப்படுகின்றமையினால் தாம் தொடர்ந்தும் உயிர் அச்சுறுத்தலுடன் வாழ்ந்து வருவதாக மக்கள் அச்சம் வெளியிடுகின்றனர். கண்டி பன்வில காரகல காச்சமலை தோட்டத்தின் பல பகுதிகளில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதை அடுத்து 92 குடும்பங்களைச் சேர்ந்த 450க்கும் மேற்பட்டோர் அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளனர். 2012ஆம் ஆண்டு ஏற்பட்ட கடும் மழையுடன் கூடிய வானிலையை அடுத்து குறித்த பகுதியில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். வெடிப்புகளை அடுத்து குறித்த நிலம் தாழிறங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இந்த நிலையில் காரகல பகுதியில் உள்ள 12 லயன்களில் பாரிய வெடிப்புகளை காண முடிந்தது. மேல பாரிய ஒரு பாறாங்கல் ஒண்ணு பிறண்டு விழுகக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அந்த பாறாங்கல் இருக்குது. அதுல இருந்து பக்கத்துல ஒரு பெரிய பாரிய வெடிப்பும் இருக்குது. அந்த வெடிப்பு என்னைக்கு எந்த நேரத்துல எப்ப வந்து இந்த லயங்கள்லாம் பாதிக்கும் அப்படிங்கறது தெரியாது. இங்கிட்டு வராங்க, ஓட்ட மட்டும் கேட்கறாங்க, அதோட அவங்க போயிடுறாங்க. அதுக்கு பிற்பாடு இங்கிட்டு யாரும் வந்து எங்களை என்ன நடந்துச்சு, என்ன செய்யறோம் அப்படிங்கறத மட்டும் யாருமே வந்து பார்த்தது இல்லை. எங்களுக்கு இருக்கிறது கூட நிம்மதி இல்லாம தான் நாங்க இருக்கோம். பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பிள்ளைகளை காலையில ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு சங்கடப்படுறோம். நாங்க வேலைக்கு போறதுக்கு சங்கடப்படுறோம். அப்படியே செவரெல்லாம் இடிஞ்சு அப்படியே வந்துகிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் என்ன செய்ய போறோம்னு சொல்லி சரியான கவலையோட தாங்க இருக்காங்க. இன்னமும் 2 அடி 3 அடி இறங்கிட்டு தான் இருக்கு. இப்ப நேற்று பேஞ்ச மழையில கூட செவர் வெடிப்பு இன்னும் கூடுதலே தான் இருக்கு. எத்தனையோ மந்திரிமார்கள், அமைச்சர்மார்கள் எல்லாத்தையுமே நாங்க எடுத்து சொன்னோம். உடனடியாக இந்த மக்களுக்கு ஏற்பாடு செஞ்சு இவங்களுக்கு நல்ல ஒரு இடத்த மாத்தி கொடுத்து இவங்களை வாழ வைங்கன்னா, ஆனா எவருமே கணக்கெடுக்கிற மாதிரி இல்ல. காடு மழையும் காடு வேலையும் செய்யலாது. வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதி இல்ல. வீடுகள் ஒழுகுது, லயமெல்லாம் வெடிப்பு. இந்த மரமட்டைகிட்டே இருக்கலாது. அதுக்கெல்லாம் இந்த காத்துல சாஞ்சிருதோ, அது ஒடிஞ்சு விழுகுதோ என்னமோன்னு இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நாங்க படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். காச்சமலையில் கடும் மழையுடன் கூடிய வானிலை நிலவுகின்ற சந்தர்ப்பங்களில் மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்வதாகவும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை எட்டியாந்தோட்ட அலகோல்ல பகுதியிலும் மண்சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் அச்சம் வெளியிடுகின்றனர். மலை குன்றொன்றுக்கு மத்தியில் அமைந்துள்ள இந்த கிராமத்தில் சுமார் 54 குடும்பங்கள் வாழ்ந்து வருவதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். குறித்த பகுதியில் கற்பாறைகள் சரிந்து விழும் அபாயம் நிலவுவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். அதாவது இந்த கல்லு வந்து இந்த லைட்டுக்கு நேரா மேல இருக்கிறதுனால இது வருமோங்கிற சந்தேகம் இருக்கு. அதாவது மழை காலத்துல பெரிய ஊத்து தண்ணி எனக்கு வரும். அந்த ஊத்து வந்து சாதாரண மழை பெஞ்சாலும் வரும். அந்த ஊத்து இப்போதைக்கு இல்ல. அதாவது இந்த லைனுக்கு அடியில போறனால மக்கள் எல்லாம் சந்தேகப்பட்டாங்க இந்த ஊத்து எங்க போனீங்க. சின்ன பிள்ளைங்க, ஸ்கூல் போற பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. நாங்களாம் கொழும்பு தொழில் போயிடுறோம். வந்து பாக்குறப்ப அப்பப்ப பதறிக்கிட்டு இருக்காங்க. மழை நேரத்தையெல்லாம் வேற வீட்டுல போயிட்டு இருந்துகிட்டு இதுக்கு எங்களுக்கு ஒரு காணி சரி ஏதாவது கொடுத்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு பதில சொன்னா நாங்க சந்தோஷப்படுவோம். அல்கொல்ல பகுதியில் 1989ஆம் ஆண்டு ஏற்பட்ட மண் சரிவினால் பல வீடுகள் சேதமடைந்திருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இந்த பிரச்சினை குறித்து அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்ற போதிலும் இதுவரை தமக்கான நிரந்தர தீர்வு ஒன்று கிடைக்கவில்லை எனவும் அந்த மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.